இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மராட்டிய மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பால்கர் மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல கிராமங்கள் மற்றும் நகர்ப்பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சாலைகள் நீரில் மூழ்கி வாகன போக்குவரத்து முற்றிலும் நின்று போன நிலையில் அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு சிரமமான சூழலிலும் மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. பால்கர் மாவட்டத்தில் உள்ள ஹனுமன்பாடா கிராமத்தில் வசிக்கும் நிறைமாத கர்ப்பிணி பெண் பிரியங்கா ரவிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் சுற்றுப்பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருந்ததால் ஆம்புலன்ஸ் வர முடியாத சூழல் உருவானது. குடும்பத்தினர் பெரும் பதற்றத்திற்கு உள்ளானார்கள். இதை அறிந்த சுகாதார பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் உடனடியாக செயல்பட்டனர். அவர்கள் வீட்டின் மரக்கதவை படுக்கையாக பயன்படுத்தி பிரியங்காவை அதன் மீது படுக்க வைத்து தங்கள் தோள்களில் சுமந்து சென்றனர். மார்பளவு வெள்ள நீரில் உயிரை பணயம் வைத்து சிரமத்துடன் சுமந்து அங்கே இருந்த கிராமப்புற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்களின் உரிய மேற்பார்வையில் பிரியங்கா ரவி ஒரு ஆண் குழந்தையை சுகப்பிரசவமாக பெற்றெடுத்தார். தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் பிரியங்காவின் குடும்பத்தினரை மட்டுமல்லாது அப்பகுதி மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அவசர நிலையில் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் முன்வந்து உதவிய சுகாதார பணியாளர்கள் மற்றும் கிராம மக்களின் தன்னலமற்ற சேவையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.